And now moving forward to the Eco Warriors. The Eco Warriors Award is being presented to Mr. Karthikeyan Ba and அவருக்கான AV please. நீர்நிலையை வந்து முதல்ல தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. நிறைய சிக்கல் இருக்குங்க நீர்நிலை சார்ந்து நம்ம பொதுவில் நிறைய பார்க்குறோம், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. சென்னையில் 2 முக்கியமான ஏரி, ஒன்று செம்பரவாக்கம் ஏரி, இன்னொன்று போரூர் ஏரி, இரண்டுமே குடிநீர் ஏரி. ஒரு இந்த 2000 நபர்களும் ஒன்றிணைந்து 4000 கரங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு 20 டன் குப்பையை நீக்கியிருக்கோம் அந்த போரூர் ஏரியோட பரப்புலேருந்து. அதன் பிறகு அந்த கரைகள் சொல்கிறோம் இல்லையா, கிழக்கு கரை மேற்கு கரை 2 கரையிலையும் ஒரு 1500 மரங்கள் நட முடிஞ்சது நம்மளால். ஒரு 30 ஏக்கர் அளவில் கருவேல மரம், சீம கருவேல மரத்தை நம்ம அந்த பரப்புலேருந்து நீக்கியிருக்கோம். இன்னும் நிறைய நீர்நிலைகளில் நம்ம சுத்தப்படுத்தி அதை மக்களுக்கான பழக்கத்துக்கும் பயன்பாட்டுக்கும் தேவையானதாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நிறைய கிராமங்களை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆற்றுப்படை தொடர்ந்து செயல்படும். நன்றி. மொத்த கூட்டமாக வந்திருந்தோன்னா 2000 பேர் வந்திருப்போம். ஹால் பற்றி இருக்காது, அப்படி தான் நினைக்கிறேன் நான். அதனால் ரெப்ரஸன்டேஷனுக்கு தான் நாங்கள் 2 பேர் வந்தோம். இது ஒரு குழுவோட வெற்றி. உங்களுடைய இந்த ஜேர்னியில் வந்து ஐ திங்க் சேவ் போரூர் லேக் இஸ் சம்திங் தட் அந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. பிகாஸ் நிறைய வாட்டி நான் அதையும் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அந்த சோஷியல் மீடியாவில் இட்ஸ் மொமெண்ட்னே சொல்லலாம். ஹவு டிட் தட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட்? அது வந்து ஒரு அப்போ வந்து நீங்கள் அந்த இயர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒரே பிரச்சனை, எல்லாம் குடத்தை தூக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு ஓடிட்டே இருந்தோம் தெருவா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த ஆர்கனைசேஷனோட வைஸ் பிரசிடென்ட். அவங்க வேலண்டினாவும் நானும் வந்துட்டு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு எஃப்எம்மில் வந்துட்டு ஒரு பாட்டி ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஊரில் வந்து தூர்வாருன்னு பேசிகிட்டு இருக்கோம்ப்பா, நான் போரூர் ஏரி பக்கத்தில் இருக்கேன், யாராவது வந்து பாண்டியும் ஒரு மம்முட்டியும் தூக்கிட்டு வாங்கப்பா, இங்கே கொஞ்சம் மண் அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்மில் பேசுகிறாங்க. ஸோ அந்த பாட்டியோட வாய்ஸ் வந்து டிக்கிள்டு. அது வந்து என்னென்னமோ பண்ணுறோம், எங்கேயோ சொசைட்டிக்கு போய்ட்டு அங்கே நின்று சரி பண்ணுறோம், இங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், இங்கே இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்குறோன்னு பண்ணுறோம், நம்ம ஏரி ஏன்டா பண்ண மாட்டேங்கிறோன்னு ஒரு இது. அந்த ஏரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் அங்கே தான் வாக்கிங் போவேன், அங்கே தான் ரன்னிங் போவேன், குழந்தை தூக்கிட்டு அந்த பக்கம் நடந்து போவேன். அதை ஏன்டா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரப்போ ஐ ஜஸ்ட் வாக்ட் இன். ஃபஸ்ட் டே உள்ளார போகும்போது we were 8 members, just 8. ஆன் அ பீக் டே 2000 people உள்ளார இருந்தாங்க. அந்த ஒரு பாட்டியோட கனவு யாருன்னு கூட தெரியாது. நான் தேடி பார்த்தேன், எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த கனவு அப்படியே ஒருத்தவங்ககிட்டே அது பாஸ் ஆகி ஒரு 2000 பேர் உள்ளார இறங்கி அந்த ஏரியை சுத்தப்படுத்தணுங்கிற இடத்துக்கு நான் வந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட்.